ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம். அதாவது எப்பவுமே இந்த பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோ விடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பார்க்கவே முடியாது. அவங்க ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவாங்க. அவங்களோட விஷயங்கள் நம்ம பார்ப்போம். பட் வெளியவும் இல்லை, பிக் பாஸ் வீட்லேயும் இல்லை, நடுவில் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு லைவை போட்டிருக்காரு நம்ம அமித் பார்கவ். என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஷாக்கு தான். ஸோ இப்போ லைவில் வந்துருக்காரு, நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு சூப்பரான பதிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக அவர்கிட்ட அதிகப்படியாக கேள்வி கேட்டது பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி, கமருதீன், கொஞ்சோண்டு சபரி, வேறு எதையை பற்றியும் கேட்கல. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னாவே 2 பேர் தான் மைண்டுக்கு வருது. திவாகரை பற்றி கொஞ்சம் கேட்டிருந்தாங்க, இவங்க தான் மைண்டுக்கு வராங்களே தவிர இப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ரைட். இப்போ வந்து ஒரு கொஸ்டினாக கேட்க ஆரம்பித்தாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கிட்டே போய் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு அவர் வந்து உள்ளே போனால் தெரியும், நான் ஒரு சில அட்வைஸ்லாம் வச்சுருக்கேன், அதை அவங்ககிட்ட சொல்லும்போது அதை அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையான்ற விஷயங்களே தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறாங்க, அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அன்பு கேங்கில் போய் சேர்ந்துடாதீங்க அப்படி. இல்லை நான் கண்டிப்பாக நான் சோலோவாக தான் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி உங்களுக்கு ஃபேவரட் பிளேயர் யார் அப்படி கேட்டால் சபரின்றாரு. அப்போ அன்பு கேங்கில் தான் போய் சேர போகிறீங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் ஷாக்கிங் ஆச்சு. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, நான் சோலோவாக தான் விளாட போகிறேன், அதே மாதிரி அந்த கேங்கில் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் சுட்டி காட்டுவேன், அதை வந்து விடமாட்டேன். அதே மாதிரி திவாகர் ரொம்ப இதுவாக பேசுகிறாரு, நான் கண்டிப்பாக அவர்கிட்டலாம் போய் சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் வந்தால் சண்டை வந்தால் விடமாட்டேன், தேவையில்லாமல் போய் அவர்கிட்டயே நான் வம்பு இழுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கமருதீனை பற்றி சொன்னாங்க. கமருதீன் நல்லா பாடுறாரு, அதை பற்றி அவர்கிட்ட சொல்லுங்கள், நல்லா பாடுங்க அப்படின்னு. இல்லை நல்லா பாடுறாரு, நான் பார்த்தேன், நானும் அவர் கூட சேர்ந்து பாடலான்னு இருக்கேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கமருதீனை வந்துட்டு மற்றவங்க யாருக்கிட்டையும் நம்பி சேர வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து கமருதீனுக்கு இந்த வார்த்தைகள் விடுறாருல, அதை வந்து வார்னிங் கொடுங்க அப்படின்போது, ஆமாம் கண்டிப்பாக நான் வந்துட்டு கமருதீனை பார்த்து ஒரு சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது, அவர்கிட்ட கண்டிப்பாக நம்ம தனியாக சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அவரோட விஷயங்கள் போச்சு. அதே மாதிரி கடைசியாக ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார், என்னென்னா நீங்கள் இது வரைக்கும் சீசன் 9 வேறு மாதிரி பார்த்துருப்பீங்க, ஆனால் நாங்கள் வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் போனதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும், சீசன் 9 வேறு மாதிரி மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னவா மாறப்போகுது அப்படின்றது தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, லாஸ்ட்டு டைம் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது லாஸ்ட் வீக், அடுத்த வாரம் அப்படின்னு. அது வைல்ட் கார்டா இல்லை லாஸ்ட் சீசனில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, 50 நாள் கழிச்சு இந்த பக்கம் இருக்கவங்க அந்த பக்கமும், அந்த பக்கம் இருக்கவங்க இந்த பக்கம் மாறுவாங்க, பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இல்லை ஒரே மாதிரி தான் மாறப்போகுது இந்த பிக் பாஸ் வீடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அந்த மாதிரி மாற்ற போகிறாங்களேன்னு தெரியல. ஏன்னா இவங்க இந்த சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலி, பிபி ஃபேமிலி மாற்றினதுலேருந்து சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலி போகிறவங்க நல்லா தூங்கி வழியிறாங்க, சோம்பேறித்தனமாக இருக்காங்க. அது வந்துட்டு பிக் பாஸ் டீமுக்கு செம்ம காண்டு ஏற்படுத்தும், அதனால் கண்டிப்பாக மாற்ற போகிறாங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. என்ன நடக்கப்போ தெரியல. மேபி அதை தான் வந்துட்டு விஜய் சேதுபதி சொன்னாரான்ற விஷயங்களும் தெரியல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.